Welcome to VL Academy. In the video, Tally ERP version 9 நம்ம receipt voucher எப்படி prepare பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல நான் சில transactions எல்லாம் enter பண்ணிருக்கேன். இந்த transactions நம்ம Tallyல எப்படி apply பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Before that, நீங்க இத கொஞ்சம் copy பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம transactions enter பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பார்த்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எப்போவுமே நம்ம இங்கே இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் குமார், ஸ்டார் அண்ட் கோ, இன்ட்ரெஸ்ட், கமிஷன் ரிசீவ்ட், இது எல்லாமே நம்ம வவுச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஜரில் போய் நாம் அதை க்ரியேட் பண்ணிக்கணும். லெஜரில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ரெசிப்ட் வவுச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கீழே கேட்வே ஆஃப் டேலியில் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கீழே அக்கௌண்டிங் வவுச்சர். ஸோ இந்த அக்கௌண்டிங் வவுச்சரில் இப்போ இங்கே டிஃபால்ட்டாக ரெசிப்ட் வவுச்சரோட ஸ்க்ரீன் இருக்குது. பட் இல்லை, எனக்கு வேறு எதுவும் ஸ்க்ரீன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் இருக்குது, இல்லை ஜேர்னல் இருக்குது, இல்லை சேல்ஸ் இருக்குது. அதுலேருந்து நான் எப்படி ரெசிப்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F6 கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் வாங்குகிற ஒரு டிவைஸ், அதாவது லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் F6 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிப்டுக்கான வவுச்சர் ஸ்க்ரீன் வரும். இதில் நாம் ஆல்ரெடி லெஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெசிப்டை பொறுத்த வரையும் வில் பி ஹேவிங் 2 types ஆஃப் ரெசிப்ட். ஒன்று கேஷ் ரெசிப்ட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் செக் ரெசிப்ட். செக் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்டர் பண்ண போகிறது எல்லாமே கேஷ் ரெசிப்ட். ஸோ இங்கே கேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்ம கேஷ் மூலமாக ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து நாம் இங்கே போடணும். இதில் ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ₹5,000 தி அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் மிஸ்டர் குமார். இப்போ இங்கே மிஸ்டர் குமார் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு 5,000 போடணும். என்டர். அதுக்கப்புறம் வேறு என்ன கேஷ் ரெசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 கமிஷன் ரிசீவ்ட் பை செக். ஸோ கமிஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம 1,500 போடணும். என்டர். அதுக்கப்புறம் திரும்ப கேஷ் சேல்ஸ் ஃபார் வேஸ்ட் மிஷினரி. இப்போ கேஷ் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை என்டர் கொடுத்து கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு போய் இது பண்ணிவிட்டு இங்கே நரேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பீயிங் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் மிஸ்டர் குமார் அண்ட் கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு என்டர். இப்போ எனக்கு இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கான லெஜர் க்ரியேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் லெஜரில் போய் சிங்கிள் இதில் க்ரியேட் பண்ணி நாம் என்ன பண்ணணும், சேல்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் அப்படியே என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணணும் ட்வைஸ். திரும்ப எஸ்கேப் கீ, திரும்பவும் எஸ்கேப் கீ, இல்லைன்னா இந்த குவிட் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அதுலேருந்து வெளியில் வந்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போய் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ சேல்ஸாக இருக்கு என்ன, இப்போ நம்ம வித் இன்வென்ட்ரி அப்படின்னு போட்டதுனால தான் இந்த பில் வருது. அதில் என்ன சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். அதை பற்றி நாம் லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு அதுலேருந்து ஸ்கிப் ஆகுறதுக்கு நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி அமௌண்ட்டுக்கு நேரம் அந்த ப்ரொவிஷனை கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணாத ஒரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். ஸோ இங்கே சேல்ஸ்ன்னு போட்டு ₹1,000 என்டர். இங்கே எண்ட் ஆஃப் லிஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நரேஷன். இங்கே கேஷ் டு சேல்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வேஸ்ட் மிஷினரியை சேல் பண்ணோன்னு வராது. ஸோ அதை நம்ம நரேஷனில் தான் மென்ஷன் பண்ணணும்.
being waste machinery sold for cash அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சேவ் ஆகிடும். அடுத்தது பேங்க் ரெசிப்ட் எல்லாமே. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதுக்கான லெஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே நான் டிஃபால்ட்டாக ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் என்டர் லெஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு யார்கிட்டேருந்து செக் மூலமாக ரிசீவ் பண்ணணும், ஸ்டார் அண்ட் கோ. ஸோ ஸ்டார் அண்ட் கோ செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees. அடுத்தது எது செக் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணோம், ருபீஸ் 2500 ரிசீட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், ரிசீட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பை செக். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு 2500. ஸோ இப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் என்டர் பண்ணியாச்சு. இதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ஆஸ் ஐ செட் அர்லியர் நீங்கள் நரேஷன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து இப்போ இதில் எதுவும் கொடுக்காம நான் ஸ்கிப் ஆகுறேன். ஓகே, என்டர், அக்செப்ட் எஸ் ஆர் நோ, அகெயின் என்டர். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போது இதிலேருந்து நான் என்டர் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். ஸோ எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் கீ, ஒன்ஸ் அகெயின் எஸ்கேப். இப்போ கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் டே புக்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நாம் என்டர் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. லைக் இது எந்த வவுச்சர் டைப்பில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கூட இங்கே காமிக்கும். இப்போது ஆல்ரெடி நான் வந்து இதில் கான்ட்ரா வவுச்சர் என்டர் பண்ணியிருக்கேன், பட் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. இங்கே ரெசிப்ட் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணி சேவ் பண்ணியிருந்தேன். திரும்ப இன்னொரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணி சேவ் பண்ணியிருந்தேன். அண்ட் 3ஆவதாக செக் ரெசிப்ட் எல்லாமே நான் என்டர் பண்ணி சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இதில் இப்போ மிஸ்டர் குமார்னு இருக்கு, அதுக்கு நேராக இங்கே வவுச்சர் நம்பர்னு இருக்கு. வவுச்சர் நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நம்பர்னு பெருசாக ப்ரொவிஷன் கொடுக்காதனால டெஸ்காமஸ் 1, 2 and 3 அண்ட் இங்கே கிரெடிட் அமௌண்ட். ஓகே, இங்கே நமக்கு அமௌண்ட் காமிக்குது. இப்போ எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இப்போ இந்த 1/4/2018 மிஸ்டர் குமார்னு இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெசிப்ட் வவுச்சரில் மிஸ்டர் குமாருக்கு அடுத்தபடியாக என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணியிருக்குமோ அதெல்லாமே இதில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இஃப் வி வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ரெஸ் எஸ்கேப் கீ. ஓகே, திரும்ப அடுத்தது சேல்ஸுன்னு ஒன்று நம்ம என்டர் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா ஆக்சுவலாக சேல்ஸுங்கிற ஒரு லெஜர் க்ரியேட் ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணி தனியாக என்டர் பண்ணது தான் இந்த டிரான்சாக்ஷன். இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னா எஸ்கேப் கீ டபுள் டைம்ஸ். அண்ட் 3ஆவதா செக் ரெசிப்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிடணும். ஸோ அதை என்டர் பண்ணோன்னா இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஸ்டார் அண்ட் கோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் நம்ம செக் மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 4500. ஓகே, இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம ஜஸ்ட் வியூ தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. இப்போ நம்ம டிஸ்பிளேயில் போகிறது வந்து இங்கே செகண்டரி அப்படின்னு காமிக்கும். அங்கே க்ரியேட் பண்ணுறது இஸ் ப்ரைமரி அண்ட் இங்கே பார்க்குறது செகண்டரி டேட்டா. ஓகே, இப்போ எஸ்கேப் கீ ட்வைஸ், அகெயின் எஸ்கேப் கீ ட்வைஸ். இப்போது நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் வந்துடுவோம் டிஸ்பிளே மெனுக்குள்ளே. இதுலேருந்து வெளியில் வரணும்னா ஒன்ஸ் அகெயின் எஸ்கேப் கீ ஆர் குவிட் ஆப்ஷன் இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா கேட்வே ஆஃப் டேலியில் வந்துடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வவுச்சர் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.